காவிரி விவகாரத்தில் 3 நாட்களுக்கு பிறகு பெங்களூரு நகரம் இன்று இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. இதுகுறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். 3 நாட்களுக்கு பிறகு தற்போது கர்நாடகாவில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. தற்போது வழக்கம் போல இன்று பார்க்கலாம், நீங்க வாகனங்கள் வழக்கம் போல வந்து இயங்கிட்டு இருக்கு. தற்போது நான் விகான் சதான் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். தற்போது எந்த பகுதியில் வழக்கமாக தற்போது வாகனங்கள் வந்து இயங்குகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 90% மேற்பட்ட கல்வி மற்றும் பள்ளி கல்லூரிகள் வந்து தற்போது செயல்பட துவங்கியுள்ளன. அதே போல இங்க இருக்கிற கடைகள் மற்றும் அனைத்தும் வந்து தற்போது வந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அதாவது வெறிச்சோடி காணப்பட்ட சாலைகள் அனைத்துமே வந்து தற்போது வந்து மீண்டும் அதாவது பரபரப்பாகி காணப்படுகிறது. 3 நாட்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் இயல்பு நிலைக்கு தற்போது வந்து பெங்களூரு வந்து வந்திருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இருந்த போதிலும் வந்து மத்திய ராணுவ படை மற்றும் பல்வேறு போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இது குறித்து பேசுவதற்காக பெங்களூரை சேர்ந்த தமிழ் மக்கள் நம்முடைய இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். அம்மா வணக்கம். கடந்த 3 நாட்களாக பெங்களூரு எப்படி இருந்தது? குறிப்பா தமிழக மக்களுடைய நிலைமை இங்க எப்படி இருந்துச்சு? 3 நாட்களாக நீங்க எல்லாமே நீங்க டிவியில பார்த்ததுதான். இங்கே தாக்கப்பட்டது தமிழர்கள் என்றாலும் பாதிக்கப்பட்டது ஒட்டுமொத்த இங்க வாழ் தமிழர் மக்கள் தான் பெங்களூரில். அதாவது தமிழர்களை குறிவைத்தாலும் அனுபவிச்சது எல்லா தரப்பு மக்களும் தான். முந்தநேத்து அதாவது இந்த தமிழர்கள் பொருளாதாரத்தில் என்னென்ன விஷயத்தில் இருக்கிறார்கள், ஹோட்டல்ல இருந்து என்ன பிசினஸ், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்டை பார்த்து தான் தாக்குனாங்க. தமிழர்கள் ஓனர்களாக இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்து தாக்குனாங்க. ஆனால் உள்ளூர் தமிழர்கள், இங்க வாழ தமிழர்களுக்கு அந்த ஏன்னா ஸ்லம்ல இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் அந்த பாதிப்பு இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த என்ன பொருளாதாரத்தில் அவங்களால வந்து இங்க இந்த மக்களுக்கு வந்து இடர் கிடையாது. அந்த தமிழ் நேத்து நடந்தது நீங்க எல்லாருமே விஷுவலைஸ் பார்த்ததுனால இன்றைக்கு என்ன இருக்கு, கர்ஃபியூ வந்து 10:30 மணிக்கு தளர்த்திட்டாங்க நம்ம பெங்களூர் கமிஷனர். ஆனால் 140 தடையை வந்து இன்னும் 4 நாள் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் எந்த பந்துக்கும் இன்னும் இடம் கிடையாது, எந்த போராட்டத்துக்கும் இடம் கிடையாது, தாராளமாக போகலாம்னு சொல்லியிருந்தாலும் இன்னமும் இன்றைக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பிள்ளைங்க போகல. அதே நேரத்தில் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வண்டி இன்னும் உள்ள என்ட்ரி ஆகல. மத்தியானம் 12 மணிக்கு ஒரு நியூஸ் செய்தி என்னென்றால், எலக்ட்ரானிக் சிட்டியில அந்த தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வரும்போது கல்லடிச்சாங்கன்னு அத பாராமிலிட்டரி போர்ஸ் இருக்காங்க, எல்லைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கர்நாடக அரசு மக்களுடைய பாதுகாப்புக்கான என்ன உத்தரவாதம் எடுக்க வேண்டுமோ, என்ன நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் நம்ம பயப்பட தேவையில்லை.